அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டுருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூனிட் 6ல இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டுருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நம்ம பார்க்க போறோம். அதில் பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி ரெட்டி, ருக்மணி லட்சுமிபதி, கடலூர் அஞ்சலை அம்மாள், தர்மாம்பாள் அம்மையார், ராமாமிர்தம் அம்மையார், துர்காபாய், லக்ஷ்மி சேகல், அம்புஜத்தம்மாள், பத்மாசாணி அம்மாள், அடுத்தது வைமு கோதை நாயகி அம்மாள். இவங்க தலைப்புல இருந்து தான் நமக்கு இதுவரைக்கும் கேள்விகள் வந்திருக்கு. ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும், ஒவ்வொரு தலைவருக்கு கீழேயும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பத்தின கேள்விகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? 30 ஜூலை 1886ல இவங்க பிறக்குறாங்க. ஓகேங்களா? 30 ஜூலை 1886ல எங்க பிறக்குறாங்க? பர்த் பிளேஸ் எல்லா தலைவருக்குமே பார்த்து வச்சிடணும். ஓகேங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்துல இவங்க பிறந்துக்கிறாங்க. சரிங்களா? புதுக்கோட்டையில பிறக்குறாங்க. சரியா? ஸோ 30 ஜூலை 1886ல பிறந்த இவங்க நிறைய சிறப்புகளுக்கு உரிய நபராக இருக்காங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்தாலே அதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி தான் வருவாங்கன்றத நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் விமன் டாக்டரா இருந்திருப்பாங்க. எங்கன்னா தென்னிந்தியாவுல. சரிங்களா? முதல்ல அதுக்கு முன்னாடியே பார்க்குறப்ப மகாராஜா காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. அந்த காலேஜ்ல படிச்ச முதல் பெண் யாருன்னா அது முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. அங்க படிச்ச முதல் பெண் யாருன்னா இவங்க தான். அதே மாதிரி தமிழ்நாட்டோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சர்ஜனா இருந்திருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட முதல் பெண் மருத்துவரா இருந்திருப்பாங்க. இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் யாரு அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனந்தி கோபால் ஜோஷி அவர்கள் வருவாங்க. சரியா? இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். தென்னிந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் தான் நம்மளுடைய முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். சரிங்களா? அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1921ல நம்மளுடைய நீதி கட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தின் மூலியமா பெண்கள் சட்டசபைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமல்படுத்தப்படுது. அதன் பிறகு 1927லயே பாத்தீங்கன்னா இவங்க சட்டசபைக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1930 வரைக்கும் சட்டசபையில இருந்திருப்பாங்க. 30ல சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்ப இவங்களும் அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்திருப்பாங்க. சட்டசபையில இருக்கப்ப சட்டசபையோட டெப்யூட்டி பிரசிடென்ட்டா இருந்திருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல டெப்யூட்டி பிரசிடென்ட்டா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆல் இந்தியா விமன் கான்ஃபரன்ஸ் பூனேல ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க 1930ல. அதுக்கப்புறமா இந்தியன் விமன் அசோசியேஷனோட தலைவராக இருந்திருப்பாங்க. அண்ட் தென் 1930ல பாத்தீங்கன்னா தேவதாசி முறையை ஒழிக்கிறதற்கான ஒரு மசோதாவை அசம்பிளில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அண்ட் தென் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் மீதி எல்லாமே. கேன்சர் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வை இல்லம் அப்படிங்கறத முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதான். முன்னாடி அவ்வை இல்லம் அப்படிங்கிறது சாந்தம்ல ஆரம்பிச்சு பின்னர் அடையாருக்கு வந்திருக்கும். தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அட்வைசரி போர்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட முதல் தலைவராகவும் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் இருந்திருப்பாங்க. 1956ஆம் ஆண்டு இவங்களுக்கு மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வழங்கி இருப்பாங்க. ஓகேங்களா? 1956ல பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கும். இறுதியா பாத்தீங்க அப்படின்னா 22 ஜூலை 1968ல இறந்திருப்பாங்க. சரியா? இதுதான் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அப்படின்னு பார்த்தா முக்கியமான பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி. சரிங்களா? ரைட். இப்ப கேள்விகளுக்குள்ள போனோம் அப்படின்னா 1927ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்துல பாக்குறீங்கன்னா 1927 காலகட்டத்துல பாக்குறீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் நம்ம மெட்ராஸ் கவுன்சிலோட டெபுட்டி பிரசிடென்டா வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. சரிங்களா? அப்ப பெண்களோட பிரதிநிதியாக இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த மணிமேகலை சங்கம் போன்ற இந்த தேவதாசி அமைப்புகளை ஒழிக்கணும் அப்படிங்கிற நிறைய அமைப்புகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாமே வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய முத்துலட்சுமி ரெட்டி கிட்ட வலியுறுத்துறாங்க ஒரு மசோதா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்காக தான் நவம்பர் 2 1927ல கோயம்புத்தூர்ல இந்த மணிமேகலை சங்கம் ஒரு மீட்டிங்கா ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆனா அந்த மீட்டிங்கோட தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சௌத்ரி வி கோணம்பாள் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. சரியா?
நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல கோணம்பால் அவர்கள் தான் தலைவராக இருந்திருப்பாங்க. இவங்க தலைவராக இருந்திருப்பாங்க. இதே மாதிரியான ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜூலை 8, 1927 நடந்திருக்கும். ஓகேங்களா? ஜூலை 8, 1927 இதே மாதிரியான ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். எங்கன்னா, சிதம்பரம் அப்படிங்கிற பகுதியில நடந்திருக்கும். சரிங்களா? சிதம்பரத்துல ஜூலை 8, 1927 இந்த மாரி ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அதனுடைய தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்காரம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா? சிங்காரம் பிள்ளை அவர்கள் தலைமையில நடந்த இந்த மாநாடு, சௌத்ரி கோணம்பால் அவர்கள் தலைமையில நடந்த இந்த மாநாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, தேவதாசி முறைய ஒழிக்கணும். அதற்கு மசோதாக்கள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்த வலியுறுத்தி இருப்பாங்க. அத பின்னணியா வச்சு தான் 1930ல நம்ம முத்துலட்சுமி ரெட்டி ஒரு மசோதாவ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்ப இந்த மணிமேகலை சங்கம் நடத்திய இந்த மாநாட்டோட தலைவர்ன்னு கேட்டா கோணம்பால் அவர்கள் தான் சரியான விடை. இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி முன்னாடி முத்துலட்சுமி ரெட்டின்னு ஒரு ஆன்சர் குடுத்திருக்காங்க. அதற்கு அப்புறமா கேட்கப்பட்ட கேள்விகள்ல கோணம்பால் அப்படின்னு சொல்லி அவங்களே திருத்திட்டாங்க அத. சரியா? இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அதுக்கு கோணம்பால் அவர்கள் தான் சரியான விடை. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு ஏ ஆப்ஷன். அடுத்தது, முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, அவங்க வந்து ஒரு மருத்துவராக இருந்தாங்க. இருக்கறதுலே ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா? மருத்துவராக இருந்திருப்பாங்க. ஆ நம்ம இப்ப பார்த்த மாதிரி மகாராஜா காலேஜ்ல, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. தென்னிந்தியாவோட முதல் மருத்துவராக இருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தது. அடுத்தது, தேவதாசி முறையை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். தேவதாசி முறைய ஒழிக்கிறதுக்காக அவங்க போராடி இருப்பாங்க. அடுத்ததா, அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆவார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தவறு. சரிங்களா? இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனந்தி கோபால் ஜோஷி அவர்கள தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆனந்தி கோபால் ஜோஷி அவர்கள் தான் இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவராக இருந்தாங்க. முத்துலட்சுமி அம்மையார் தென்னிந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். சரிங்களா? இப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது, அவர் 1945ல் மசோதாவை முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கூல் புக்லயே இருக்கு. எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, 1930ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 45 கிடையாது. 1930ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும், இந்த மசோதா சட்டமாக மாறுனது 1947ல ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிறப்ப தான் ஆயிருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு தவறு தான். இப்ப என்ன ஆன்சர்? 1 ஒன்லிங்கிறது தான் ஆன்சர் நமக்கு. ஆனா, அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கேயுமே இல்ல. கரெக்ட்டா? அதனால ஆப்ஷன் ஏவ நம்ம சூஸ் பண்றோம். சரியா? ஆனா, ஃபேக்சுவலா என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது. அதே கேள்விதான். யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் 2ஆம் தேதி 1927ஆம் ஆண்டு மணிமேகலை சங்கம் என்கிற தேவதாசி பெண்களின் சங்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருடைய தலைமை அப்படின்னா, கோணம்பாள் அவர்கள் தலைமையில தான் அந்த மாநாடு நடந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஜூலை 8, 1927ல சிதம்பரம்ல சிங்காரம் பிள்ளை அவர்கள் தலைமையில இதே மாதிரியான ஒரு மாநாடு நடந்திருக்கும். சரியா? இந்த கேள்வி 2 டைம் கேட்டாங்க. மேபி சிங்காரம் பிள்ளை அவர்கள் தலைமையில் நடந்த மாநாடு கூட அடுத்த எக்ஸாம்ல கேட்கலாம். அடுத்தது, சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, அ நீதி கட்சி 1921ல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில முத்துலட்சுமி அம்மையார் தான் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருப்பாங்க. சரியா? இதுல நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்து எலக்ஷனுக்கு போட்டி போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலாதேவி சட்டோபாத்யாய் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? 1926ல கமலாதேவி அப்படிங்கிற பெண்மணி தான் வந்து தேர்தல்ல போட்டியிட்ட முதல் நபரா இருப்பாங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினரான முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். சரியா? அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் இன் இந்தியா டு கெட் எ டிகிரி இன் மெடிசின். இந்தியாவிலே முதல்ல மருத்துவ பட்டம் வாங்குனவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தப்பு. ஆனந்தி கோபால் ஜோஷி தான் வாங்கியிருப்பாங்க. தென்னிந்தியாவுல முதல் நபர் தான். திருப்பி அதுதான். அடுத்தது. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் கரெக்ட் தான். அடுத்தது. மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி ஆவார். அதுவும் கரெக்ட் தான். அடுத்தது. சட்டசபையின் முதல் பெண் தலைவர் ஆனார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் விமன் டெப்யூட்டி பிரசிடென்ட்டா தான் இருந்திருப்பாங்க. டெப்யூட்டி ஆர் வைஸ் பிரசிடென்ட்டா தான் இருந்திருப்பாங்க. சரியா? அவங்க வந்து பிரசிடென்ட்டா இருந்ததற்கான சான்றுகள் எங்கேயுமே நமக்கு கிடைக்கவே இல்ல. ஓகேவா? இருந்தாலும் இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 அண்ட் 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். ஓகேங்களா? அப்படி பார்க்கிறப்ப
டிஎன்பிஎஸ்சி இந்த ஆன்ஸர நமக்கு குடுத்திருக்காங்க. அதனால நம்ம அந்த ஆன்ஸர் எடுத்துக்கிறோம். இருந்தாலும் இந்த ஸ்டேட்மென்ட்டோட கரெக்ட் ஸ்டேட்மென்ட் என்னன்னா, அவங்க டெப்யூட்டி ஆர் வைஸ் பிரசிடென்ட்டா தான் இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாரி டிஸ்கிரிபன்ஸீஸ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது, மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து, தனது சமூக நலத் திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது காந்திஜி 1927ல மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்திருப்பார். இப்ப முத்துலட்சுமி ரெட்டியோட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ பேஸ் பண்ணி அவங்கள அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அத பத்தின அந்த டிஸ்கஷன காந்திஜி எந்த மேகசின்ல வெளியிட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய யங் இந்தியா அப்படிங்கிற அந்த பத்திரிகையில வெளியிட்டிருப்பார். சரியா? அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக. எந்த அடிப்படையில அவங்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னா, கவுன்சிலோட தீர்மானம் 1921ல வந்திருக்கும். அதன் அடிப்படையில தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் கரெக்ட். மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது 1909ல வந்திருக்கும். மான்டேக் செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது 1919ல வந்திருக்கும். இதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவுல தேர்தல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அடுத்தது 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். 1934ல மெட்ராஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, 9வது பெண்கள் மாநாடு நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதோட தலைவராக இருந்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சரியா? அடுத்தது முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்தபோது, சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்ஸர டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆனா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்மனால எங்கேயுமே வெரிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? சுப்பராயன் அவர்கள் முதலமைச்சர் ஆனது அதெல்லாம் ஓகே தான். ஆனா, ஃபர்ஸ்ட் வுமன் ஸ்பீக்கர்ன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வகையில பார்க்கிறப்ப, ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் டெப்யூட்டி ஸ்பீக்கரா இருந்திருப்பாங்க. அதுவும் 1937 அந்த காலகட்டத்துல. சரிங்களா? அதற்கு முன்னாடி முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து இந்த ஒரு பணி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அதற்கான சான்றுகள் எங்கேயும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின தவிர. சரிங்களா? ஸோ கொஸ்டின்ல குடுத்தனால அத அப்படியே நம்ம பார்த்துக்கிறோம். சரியா? அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ஃபாட் அகைன்ஸ்ட் விச் ஈவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதற்கு எதிராக அவங்க போராடி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதாசி அமைப்புக்கு எதிராக தான் போராடி இருப்பாங்க. ஸோ தேவதாசி முறைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதற்காக 1930ல வந்து அசெம்பிளில மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. 47ல அது பாஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அடுத்தது Who among the following was India's first women surgeon in government maternity and ophthalmic hospital அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விமன் சர்ஜன் அப்படின்னு பார்த்தாலே யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார்ன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி ஒரே ஏரியாக்குள்ள இருந்து தான் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இத தாண்டி நம்ம முத்துலட்சுமி அம்மையார் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, 1987, 88 நிதியாண்டுல தமிழக அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி. அந்த திட்டத்துக்கு கீழ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஏப்ரல் 1, 2024ல இருந்து ரூ. 18,000 ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து வழங்குறாங்க தமிழக அரசாங்கம். 18,000 அப்படிங்கிறத 14,000 அப்படிங்கிறது நமக்கு கேஷா குடுத்துருவாங்க. மீதி ஒரு 4,000 மதிப்பிலான நியூட்ரிஷன் கிட் 2 நியூட்ரிஷன் கிட் ஓகேவா? அது வந்து குடுக்குறாங்க. சரியா? ஒரு நியூட்ரிஷன் கிட்டோட மதிப்பு ரூ. 2,000. அந்த வகையில ரூ. 4,000 மதிப்பிலான ஒரு நியூட்ரிஷன் கிட் வந்து குடுப்பாங்க. ரூ. 18,000 இப்படிதான் அவங்க ரவுண்ட் பண்றாங்க. சரியா? ஸோ இது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஆ பேர்ல இருக்கக்கூடிய திட்டம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ருக்மணி லட்சுமிபதி அம்மாள். சரிங்களா? ஸோ இவங்களோட பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னா, டிசம்பர் 6, 1892ஆம் ஆண்டு சென்னை பகுதியில தான் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க அரசியல் சார்ந்து பார்க்கிறப்ப 1917ஆம் ஆண்டு விமன் இந்தியன் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா அவங்களோட 31வது வயசுல 1923ஆம் ஆண்டு எங்க காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதன் பின்னர் பார்க்கிறப்ப இவங்களோட பங்களிப்பு காங்கிரஸ் என்னவா இருந்துச்சுன்னா, ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்கு இல்லையா? ஹரிஜனங்களுக்கான அந்த தொகுப்பு நிதியில வந்து இவங்க அவங்களோட நகைகள் எல்லாத்தையுமே வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஜுவல்லரி எல்லாத்தையுமே டொனேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதன் பிறகு 1926ல இன்டர்நேஷனல் சஃப்ரேஜ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாரிஸ்ல நடந்திருக்கும். ஓகேங்களா? 1926ல பாரிஸ்ல நடந்த சர்வதேச மாநாட்டுல இவங்க கலந்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதன் பின்னர்
1930 ஜனவரி 26ல 1930 ஜனவரி 26ல திருவல்லிக்கேணி அப்படிங்கிற பகுதி, ட்ரிப்ளிகேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அங்க மூவர்ண கொடிய ஏத்தியிருப்பாங்க. ட்ரைகலர் ஃபிளாக ஏத்தியிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி அவர்கள் தலைமையில நடந்த உப்பு சத்தியாகிரகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி, ஆ அதற்காக சிறைக்கு சென்ற முதல் பெண் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் தான். எந்த சிறையில இருந்திருப்பாங்க அப்படின்னா, வேலூர் பிரிசன்ல வந்து இருந்திருப்பாங்க. சரியா? வேலூர் சிறையில வந்து இருந்திருப்பாங்க. அதன் பின்னர் 1937ல நடந்த தேர்தல்ல வெற்றி பெற்று டெப்யூட்டி ஸ்பீக்கரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? டெப்யூட்டி ஸ்பீக்கரா வந்து இருந்திருப்பாங்க. மத்தபடி பார்க்கிறப்ப, இவங்கள 1940ஆம் ஆண்டு காந்திஜி வந்து தனிநபர் சத்தியாகிரகா அனவுன்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப காந்திஜி அவர்கள் ருக்மணி லட்சுமிபதி அம்மையாரையுமே தனிநபர் சத்தியாகிரகா குடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருந்திருப்பார். பின்னர் 1946 பிரகாசம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப, அந்த அமைச்சரவையில ஹெல்த் மினிஸ்டராவும் இவங்க இருந்திருப்பாங்க. அதன் பின்னர் 27 ஆகஸ்ட் 6, 1951ல இறந்திருப்பாங்க. 1951ல இறந்திருப்பாங்க. சரியா? இது இவங்கள பத்தின பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். சரியா? இப்ப கேள்விகளுக்குள்ள போனோம்னா, மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார்? அப்படின்னா, ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் தான். அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமானவர் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி திருமதி ருக்மணி லட்சுமிபதி அம்மையார். அடுத்தது 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1926ல இந்த கான்ஃபரன்ஸ் பாரிஸ்ல நடந்திருக்கும். சரியா? ஸோ இந்தியா சார்பாக ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் தான் கலந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அம்மையார். திருப்பி 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 அதே கேள்விதான். அடுத்த கேள்வியும் பாருங்க. தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஒரே கேள்வியே பல விதங்கள்ல நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றிய சரியானவற்றை தெரிவு செய்க. ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். சரிதான். உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார். சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 1930 ஏப்ரல் 27ல் திருவல்லிக்கேணியில் 10 பேர் காவல்துறையுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தனர் அப்படிங்கிறது தவறான ஸ்டேட்மெண்ட். இந்த 3மே 10th ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். சோ 10 பேர் இறந்திருக்க மாட்டாங்க. 3 பேர் இறந்திருப்பாங்க. சரியா? சோ ராமேஸ்வரத்துல சத்தியாகிரகம் பண்ணணும்னு நினைச்சவங்க வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தான். இங்க 10 பேர் கிடையாது. 3 பேர். 3மே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 சரியாக இருக்கு. அடுத்ததா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லட்சுமிபதி பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ட்டிசிபேட்டட் இன் வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா அஜிடேஷன். கரெக்ட் தான். இவங்க சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். அதான் உப்பு சத்தியாகிரகம். அடுத்தது ஷி வாஸ் த டெபுட்டி ஸ்பீக்கர் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ராஜாஜி அமைச்சரவையில அமைச்சராக அந்த காலகட்டத்துல டெபுட்டி ஸ்பீக்கரா இருந்திருப்பாங்க 1937ல. கரெக்ட் தான். அதே மாதிரி பார்ட்டிசிபேட்டட் இன் இன்டர்நேஷனல் விமன் சஃப்ரேஜ் அலையன்ஸ் காங்கிரஸ் இன் 1926 அட் பாரிஸ். 1926 பாரிஸ் அப்படின்னாலே முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 4மே நமக்கு கரெக்டா தான் இருக்கு. சரியா? அடுத்தது தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி பெயரை குறிப்பிடுக. சோ தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகவும் இருந்திருக்கார். அததான் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த கேள்விக்கான பதில் ருக்மணி லட்சுமிபதி அம்மையார். அடுத்தது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. சோ இந்த ஒரு 9 கேள்வி உங்களை பத்தி பார்த்திருப்போம்னா அதுல ஏகப்பட்ட கேள்விகள், ஒரு 5-6 கேள்விகள் அதே உப்பு சத்தியாகிரகத்தை வச்சுதான் கேட்டிருக்காங்க. இப்ப ஈஸியா நம்மளால டீகோட் பண்ண முடியுது. எந்த ஏரியாவ அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அடுத்த தலைவர பத்தி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கடலூர் அஞ்சலை அம்மாள் அவங்கள பத்தி. 1890ல பிறந்திருப்பாங்க கடலூர் பகுதியில. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, காந்திஜி அவர்களுடைய எல்லா போராட்டங்களும், ஒத்துழையாமை இயக்கம், அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, 1932ல இவங்க ஒரு போராட்டத்துல ஈடுபட்டதுக்காக வெள்ளூர் சிறையில இவங்கள அடைச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அவங்க பிரெக்னன்ட்டா இருந்தாங்க. அவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்காக ஒரு கொஞ்ச நாள் சிறையிலேருந்து வெளிய வந்திருப்பாங்க. மறுபடியும் குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறமா 2 வாரங்கள்ல மறுபடியும் அதே சிறைக்கே வந்து போயிருப்பாங்க. இவங்கள பத்தி முக்கியமான ஒரு அம்சம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா,
இந்த நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகால இவங்களோட பார்ட்டிசிபேஷன், இவங்களோட ரோல் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அத தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ காந்திஜி தமிழகத்துக்கு வந்தப்ப, கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள வந்து காந்திஜி விசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க ஒரு குதிரையில புர்கா போட்டுட்டு போய் காந்திஜி அவர்கள பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதனால காந்திஜி இவங்கள பார்த்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படி சொல்லி சொல்லியிருப்பார். ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். சரிங்களா? இவங்கள பத்தின ஒரு சிறிய அறிமுகம் இது. சரியா? அடுத்த கேள்விகளுக்குள்ள போனோம்னா, அஞ்சலை அம்மாள் பிலாங்ஸ் டூ விச் ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடலூர் அஞ்சலை அம்மாள்ன்னு சொல்லுவோம். கடலூர். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அம்மு சுவாமிநாதன். இங்க பல தலைவர்கள் பத்தி குடுத்திருக்காங்க. அம்மு சுவாமிநாதன் அப்படின்னா, கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியோட ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்க. சரிங்களா? அடுத்தது ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காங்கிரஸோட யூத் லீக்ல இருந்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், பூதான் மூவ்மெண்ட். ஓகேங்களா? அதே மாரி லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் அப்படிங்கிற லஃப்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் வரும். ஓகேவா? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு. அடுத்து அஞ்சலை அம்மாள் அப்படின்னா, நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகால அவங்களோட ரோல். சரியா? 2143 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையார் பத்தி குடுத்திருக்காங்க. டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையார் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1890ல பிறந்திருப்பாங்க. 1959 வரைக்கும் உயிரோட இருந்திருப்பாங்க. சரியா? தர்மாம்பாள் அம்மையார் அப்படிங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கருந்தட்டன்குடி அப்படிங்கிற பகுதியில பிறந்திருப்பாங்க. சரியா? அவங்களோட அசோசியேட் ஆகி வரக்கூடிய பிளேஸ் அதுதான். அப்புறமா இவங்க பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்களுடைய கருத்துக்களால ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல ரொம்ப விகரஸா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி தமிழ் மொழி, தமிழ் ஆ ஆசிரியர்கள் மேல மிகுந்த பற்று உடைய நபராக இருந்திருப்பாங்க. 1940கள்ல பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆசிரியர்களுக்கு சமமான ஊதியம் வழங்கி இருக்க மாட்டாங்க. அதனால இழவு வாரம் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த ஆ அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் இந்த ஈக்குவல் பே அப்படிங்கிறத வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்காக சென்னை மாணவர் மன்றம் அப்படிங்கிறத வந்து தொடங்கியிருப்பாங்க. அதனுடைய தலைவராக ரொம்ப வருஷங்கள் இருந்திருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேல அதனுடைய தலைவராக இருந்திருப்பாங்க. சரியா? அதன் பின்னர் இவங்கள பத்தி பார்க்கிறப்ப 1938ஆம் ஆண்டு நமக்கு வுமன்ஸ் கான்ஃபரன்ஸ் சென்னையில நடந்திருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ்ல ஈ.வி. ராமசாமி அவர்களுக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற டைட்டிலும், தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு இயலிசை மன்னர் அப்படிங்கிற டைட்டிலையும் யார் குடுத்திருப்பாங்கன்னா, தர்மபால் அம்மையார் தான் வந்து குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதன் பிறகு 1959ல இறந்திருப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் வீர தமிழ் அன்னை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இவங்கள பத்தி என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னை சென்னை மாணவர் மன்றம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையார் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி. அடுத்ததா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1883ல பிறந்திருப்பாங்க. 1962 வரைக்கும் இருந்திருப்பாங்க. சரியா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு பார்த்தாலே, இவங்க எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்துல பிறந்திருப்பாங்க. ஆனா இவங்க எங்க வளர்ந்தாங்க, எங்க பிராட் அப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவலூர் அப்படிங்கிற பகுதி. அது எங்க இருக்கு அப்படின்னா, மயிலாடுதுறையில இருக்கு. அதனால தான் அவங்கள மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? 1925ல இசை வெள்ளாளர் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத மயிலாடுதுறையில நடத்தியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தேவதாசி முறைய வந்து அதிகமா எதிர்த்துட்டு இருந்திருப்பாங்க. முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்த தேவதாசி ரிலேட்டடா ஒரு லெஜிஸ்லேஷன கொண்டு வரதுக்கு ரொம்ப இன்ஸ்ட்ருமென்டலா இருந்தது யாருன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். அதே மாதிரி நம்ம ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன்லயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரியா? சோ அண்ணா இவங்கள பார்த்து அண்ணா என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் அப்படின்னு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார வந்து அண்ணா சொல்லியிருப்பார். சரிங்களா? தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். சரியா? முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா, அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? மூவலூர் ராமாமிர்தம் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அன் ஆர்ஃபனேஜ் அவ்வை இல்லம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அவ்வை இல்லம் அப்படிங்கிறத உருவாக்குனது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். அசர்ஷன் தப்பு. ஷி வாஸ் எ ஸ்ட்ராங் ஃபாலோவர் ஆஃப் பெரியார். யாருன்னா, மூவலூர் ராமாமிர்தம் வாஸ் எ ஸ்ட்ராங் ஃபாலோவர் ஆஃப் பெரியார். பெரியாரோட ஒரு தீவிரமான சீடர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ரீசன் கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது, ஹூ ரோட் நாவல் அபௌட் தேவதாசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நாவல் அப்படின்னா, தாசிகளின் மோசவலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தாசிகளின் மோசவலை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது மதிபெற்ற மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மதிபெற்ற மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இத யார் எழுதியிருப்பாங்கன்னா, ராமாமிர்தம் அம்மையார் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்தது
தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இன்ஸ்ட்ருமெண்டல் சொல்லுவாங்க. அடுத்தது 1937 முதல் 40 நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா? 37, 48, 52, 65ன்னு நிறைய ஆண்டுகள்ல இந்திய போராட்டம் நடந்திருக்கும். அதுல முதல் போராட்டத்துல கலந்துக்கிட்டது யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரிங்களா? அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் வாஸ் born in the district of. ஸோ எங்க பிறந்திருப்பாங்கன்னா திருவாரூர்ல தான். ஓகேங்களா? அவங்க எங்க வளர்ந்திருப்பாங்கன்னா மூவலூர், மயிலாடுதுறையில. ஆனா இங்க மயிலாடுதுறைன்னு குடுத்திருக்காங்க. அதனால நம்ம கரெக்ட்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா செல்வி துர்காபாய். ஸோ துர்காபாய் அம்மையார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1909ஆம் ஆண்டு பிறந்திருப்பாங்க. 1981ஆம் ஆண்டு இறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுல இருக்கக்கூடிய ராஜமுந்திரி அப்படிங்கிற பகுதியில வந்து பிறந்திருப்பாங்க. அடுத்ததா ஆந்திர மகிழா சபா அப்படிங்கிறத 1937ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. ஆந்திர மகிழா சபா அப்படிங்கிறத. சென்ட்ரல் சோசியல் வெல்ஃபேர் போர்ட உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அதோட ஃபர்ஸ்ட் சேர்பர்சனாவும் இவங்க தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? சென்ட்ரல் சோசியல் வெல்ஃபேர் போர்ட். மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, சால்ட் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இவங்க வந்து எந்த ஒரு ஜுவல்லரியுமே போட்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்களோட சிறப்பம்சமாக இருந்திருக்கும். கான்ஸ்டிட்யூவன்ட் அசெம்பிளில வந்து இருந்திருப்பாங்க. பிளானிங் கமிஷனோட மெம்பரா இருந்திருப்பாங்க. இந்த மாரி பல சிறப்புகள் இருக்கு. இவங்கள பொதுவா பார்த்தீங்கன்னா, துர்காபாய் தேஷ்முக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேஷ்முக் அப்படிங்கிற அந்த நபர தான் வந்து சி.டி. தேஷ்முக் அப்படிங்கிற நபர். அவரு தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்.பி.ஐ. சரிங்களா? அவர தான் இவங்க திருமணம் செஞ்சிருப்பாங்க. அதனால தான் துர்காபாய் தேஷ்முக் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ மத்தபடி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்ட்டிசிபேட்டட் இன் மெட்ராஸ் சால்ட் சத்தியாகிரகா? எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வி துர்காபாய். இவங்களும் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேப்டன் லக்ஷ்மி சேகல். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1914ஆம் ஆண்டு பிறந்திருப்பாங்க. சென்னையில பிறந்திருப்பாங்க. 2012ஆம் ஆண்டு இறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ 97 வயசு உயிரோட இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மிய உருவாக்குனப்ப, அதுல பெண்கள் படைப்பிரிவ உருவாக்கியிருப்பாரு. அதனுடைய தலைவராக இருந்தது யாருன்னா, லக்ஷ்மி சேகல் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, வேர் வாஸ் கேப்டன் லக்ஷ்மி சேகல் பார்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னா, சென்னையில வந்து பிறந்திருப்பாங்க. அடுத்தது, இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் லக்ஷ்மி சேகல் அவர்கள் தான். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அம்புஜத்தம்மாள். இவங்கள பொறுத்தவரைக்கும் 1899ல சென்னை பகுதியில தான் பிறந்திருப்பாங்க. 1983 வரைக்கும் இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ இவங்கள பத்தி பார்க்கிறப்ப, இவங்க காந்திஜியோட ஒரு ஃபாலோவரா இருந்திருப்பாங்க. காந்திஜியோட எல்லா போராட்டங்கள்லயும் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. சரியா? இவங்கள வந்து காங்கிரஸோட 3ஆம் சர்வாதிகாரி, 3 டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இவங்கள பத்தி சிறப்பான அம்சங்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப, நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்த எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது காந்திஜி இவங்கள வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்கள வந்து சிறப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடாப்டட் டாட்டர் ஆஃப் காந்திஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடாப்டட் டாட்டர் ஆஃப் காந்திஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பத்தின கேள்விகள்ல பார்க்கிறப்ப, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டவர் அப்படிங்கறத குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். காங்கிரசின் 3வது சர்வாதிகாரி எனப்பட்டார். கரெக்ட் தான். தமிழ் இலக்கியம் மற்றும் இசைக்காக அரும்பாடுபட்டார் அப்படிங்கிறது தவறு. சரிங்களா? தர்மாம்பாள் அம்மையார் தான் இத பண்ணியிருப்பாங்க. 1964 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ 1, 2, 4 கரெக்ட். ஆ 3rd ஒன் இன்கரெக்ட்டா இருக்கு. 1, 2, 4 கரெக்ட். 3rd ஒன் இன்கரெக்ட். அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்தது, த நாவல் நான் கண்ட பாரதம் வாஸ் ரிட்டன் பை. நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலை எழுதினது அம்புஜத்தம்மாள் அம்மையார் அவர்கள் தான். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். அம்புஜத்தம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் 1920ல் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார். காந்திஜியோட எல்லா ஃபாலோவர்னாலே அவங்க எல்லா போராட்டத்திலையும் கலந்திருப்பாங்க. சரியா? இவர் 1926ல் மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு நியமனம் செய்யப்பட்டார். அது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரா தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது, இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கினார் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அது கரெக்ட் தான். மெட்ராஸ் விமன் சுதேசி லீக் அப்படிங்கிறத மெட்ராஸ்ல உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் 3rd ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கு. அடுத்தது, பத்மாசினி அம்மாள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா,
இவங்கள பத்தி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா எஸ்.என். சோமயாஜுலு அவர்கள் தலைமையில நடக்கிறப்ப இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. உங்க ஜுவல்லரி எல்லாத்தையுமே குடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். பத்மாசாணி அம்மாள பொறுத்தவரைக்கும். ஸோ, அதான் இங்க கேள்வியாவும் கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மாசினி அம்மாள். சரிங்களா? ஸோ, இந்த நீல் ஸ்டாச்சு நீல் பார்த்தீங்கன்னா, புட்சர் ஆஃப் அலகாபாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அலகாபாத் அந்த 1857 ரிவோல்ட் அப்ப அலகாபாத்ல இருக்க நெறைய பேர் வந்து கொன்றுப்பாரு. அதனால புட்சர் ஆஃப் அலகாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சிலை வந்து சென்னை மவுண்ட் ரோட் பகுதிகள்ல இருந்திருக்கும். அத அகற்றணும் அப்படிங்கிறது தான் போராட்டமே. ஸோ, ஒரு வழியா 1930ல நமக்கு வந்து அத ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது கோதை நாயகி அம்மாள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இவங்க வந்து ஒரு எழுத்தாளராக இருந்திருப்பாங்க. என்னென்னலாம் எழுதியிருப்பாங்க 2 நாவல் எழுதியிருப்பாங்க. "சோதனையின் கொடுமை" அப்படிங்கிற நாவல் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி "உத்தமசீலன்" அப்படிங்கிற நாடகத்தையும் நாவலையும் இவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? "சோதனையின் கொடுமை" அப்படிங்கிறதும், "உத்தமசீலன்" அப்படிங்கிறதும் கோதை நாயகி அம்மாளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் நம்ப. சரிங்களா? "சோதனையின் கொடுமை", "உத்தமசீலன்". அதே மாரி மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இவங்க உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடி யார்? அப்படின்னா, கோதை நாயகி அம்மாள். "சோதனையின் கொடுமை", "உத்தமசீலன்". சரியா? அடுத்தது பொதுவான வினாக்கள் என்னலாம் இருக்கு அப்படின்னா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொதுவான வினாக்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு குடுத்து, இங்க முன்னாடி ஒரு வேற ஆன்சர் குடுத்திருந்தாங்க. முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. இங்க மார்கரெட் கிரசின்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 2மே டிஸ்பியூட்டபிள் ஆன்சர் தான். சரியான விடை அப்படிங்கிறது 2த்துல எது அப்படிங்கிறதே நமக்கு ரிசர்ச் பண்ணி பார்க்கிறப்ப, அதுக்கு வேறு ஒரு பேரும் வருது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கொஸ்டின் வந்து நமக்கு எய்தர் முத்துலட்சுமி ரெட்டி ஆர் மார்கரெட் கசின்ஸ் இருக்கப்ப, மார்கரெட் கசின்ஸ்க்கு நம்ம போகலாம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தில்லையடி வள்ளியம்மைய பத்தி குடுத்திருக்காங்க. தில்லையடி அப்படிங்கிற இந்த பகுதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நாகப்பட்டினம் பக்கத்துல திருக்கடையூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அங்க தான் இந்த தில்லையடி அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா? நாகப்பட்டினம் பக்கத்துல திருக்கடையூர் அப்படிங்கிற பகுதியில. தில்லையடி வள்ளியம்மைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கால ஜோகன்னஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்துல இருந்திருப்பாங்க. தென்னாப்பிரிக்காவின் இனப்பாகுபாட்டிற்கு எதிராக தனது 16 வயதில் பங்கெடுத்தவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரிதான். காந்தியோட ஆரம்ப காலத்தில் வேலை செய்தவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். இனப்பாகுபாட்டிற்கு எதிராக நடந்த போராட்டத்திலேயே இறந்து போனவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 3மே கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? சோ இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர்தைட் பாலிசி ஓகேங்களா? இனப்பாகுபாடு அப்படின்னா, அப்பர்தைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அப்பர்தைட் அப்படிங்கிற இந்த பாலிசிக்கு எதிரா 28 அக்டோபர் 1913ல அ காந்திஜி அவர்கள், கஸ்தூரிபாய் அவர்கள் தலைமையில நமக்கு சத்தியாகிரகா தொடங்கியிருக்கும். சரிங்களா? அதுல பங்கேற்ற இவங்க 22 டிசம்பர் 1913ல வால்கிரஸ்ட் அப்படிங்கிற பகுதியில அரெஸ்ட் ஆயிருந்திருப்பாங்க. அரெஸ்ட் ஆகி எந்த சிறையில அடைக்கப்பட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, மார்டிஸ்பர்க் அப்படிங்கிற பிரிசன்ல வந்து இவங்கள அடைச்சிருப்பாங்க. சரிங்களா? அங்க கைதாகி இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஏற்பட்ட உடல்நலக் குறைவுனால இறந்து போயிருப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களோட பர்த் அண்ட் டெத்த ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 22 பிப்ரவரி 1898ல பிறந்திருப்பாங்க. 22 பிப்ரவரி 1914ல இறந்திருப்பாங்க. சரியா? முக்கியமான ஒரு நபர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆரிய மகிழா சபாவை ஸ்தாபிப்பதில் அதிக உதவி செய்த திறமையான மராட்டிய பெண். ஆரிய மகிழா சமாஜ்ன்னு வார்த்தையை பார்த்தாலே நமக்கு பண்டித ராமாபாய் தான். டைரக்ட் கொஸ்டின் இது. சரியா? அடுத்தது ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மற்றும் கம்பியில்லாத தந்தி மையத்தையும் நடத்தினார். கம்பியில்லாத தந்தி மையம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கிருஷ்ணாபாய் நிம்கர் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இதுவே இந்த ரகசிய ரேடியோ அந்த கிளாண்டஸ்டைன் ரேடியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, உஷா மேத்தா அவர்கள் வருவாங்க. கிளாண்டஸ்டைன் ரேடியோ அப்படின்னா, உஷா மேத்தா அவங்க வருவாங்க. சரியா? அடுத்ததா பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாரி கேள்விகள இங்கிலீஷ்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி. WIA அப்படின்னா விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அடுத்தது AIWC அப்படின்னா ஆல் இந்தியா வொர்க்கர்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? விமென்ஸ் கான்ஃபரன்ஸ். சரியா? அடுத்தது HRE அப்படின்னா ஹிந்து ரிலிஜியஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகே. ஹிந்து ரிலிஜியஸ் எண்டோவ்மென்ட்ஸ் அப்படின்னு வரணும். சரியா? செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் தப்பா இருக்கு.
4th ஒன் சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது ஓகே தான். சரி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வரணும். லிபரேஷன் ஃபெடரேஷனும் மோர் ஆர் லெஸ் அக்செப்டபிள் தான். அதே மாரி நமக்கு ஆப்ஷன்ஸ பார்க்குறப்ப 2 1 3 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 2 1 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறத 1917ல தொடங்கியிருப்பாங்க. மே 8ஆம் தேதி மார்கரெட் கசின்ஸ் அவங்கலாம் சேர்ந்து தான் இத உருவாக்கியிருப்பாங்க. எங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, அடையார்ல தொடங்கியிருப்பாங்க. அதே மாரி ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1927ல மார்கரெட் கசின்ஸ் வந்து பூனேல உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது 43வது கேள்வி. மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார். கல்விக்காக போராடினார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். யார் அவங்க அப்படின்னா, கல்வினாலே லீலாவதி அவர்கள் வருவாங்க. சரியா? நெக்ஸ்ட், காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைத்தது. மெட்ராஸ் யூத் லீக் அப்படிங்கிற 1920கள்ல கிருஷ்ணாபாய் நிம்கர் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, காஞ்சி மகிழா பரிஷத் யாரு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்துல பார்வதி தேவி அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது, in 1921 at Erode, EVR picketed toddy shop. 2 women also participated in picketing. They were the first women to be arrested for picketing toddy shops in Tamil Nadu. நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள். இது ஒரு டைம் குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். இந்த டாடி ஷாப் பிக்கெட்டிங் அப்படிங்கறத நிப்பாட்டுறது என் கையில இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 2 பெண்கள் கையில இருக்குன்னு கூட காந்திஜி அவர்கள் சொல்லியிருப்பார். இவங்க யாருன்னா நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் அவர்கள். அடுத்தது, ஆர்யா மகிழா சமாஜ் பூனால 1882ல தொடங்கினது யாருன்னா, பண்டிதர் ராமாபாய் அவர்கள். சரிங்களா? ஆர்யா மகிழா சமாஜ் அப்படின்னாலே பண்டிட் ராமாபாய் அவர்கள் தான் வருவாங்க. சரியா? எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, பூனால 1882ல தொடங்கியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம விமென்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.